அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். சிறியோனுக்கு முடிசூட்டுதல் தகுமோ என்று அறிஞர் பெருமக்களிடம் பரதன் கேட்டார். பாடல் எண் 1037. அறிஞருடன் அரண்மனையின் அவை இருந்தோர் முன்னே வறிஞனை போல் மனத்துன்ப வாட்டமுற்றோன் சொன்னான், நெறியுதுவோ நல்லோரே நீர் சொல்வீர் என்றோன், சிறியனுக்கு முடிசூட்டும் செயல் தகுமோ என்றான். இதுவே 1037வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அறிஞருடன் அரண்மனையின் அவை இருந்தோர் முன்னே என்ற முதல் வரிக்கான விளக்கம், அந்த அரண்மனையிலே இருந்த அந்த அவையிலே வீற்றிருந்த அறிஞர் பெருமக்கள் மற்றும் அனைத்து குடிமக்களுடைய முன்னிலையிலே வறிஞனை போல் மனத்துன்ப வாட்டமுற்றோன் சொன்னான். வறிஞன் என்கிற ஒரு ஏழையை போல் அந்த ஏழையானவன் உடல் நலிவுற்று வாட்டமுற்று தோன்றுவதைப் போலவே உள்ள துன்பத்தால் பெரும் வாட்டமுற்று தோன்றிய அந்த பரதனானவன் பேசினான். நெறியுதுவோ நல்லோரே நீர் சொல்வீர் என்றோன். இந்த சபையிலே வீட்டிருக்கக்கூடிய நல்லோரே நீங்கள் கூறுவீர், பரதனாகிய யான் முடிசூட்டிக் கொள்ளுவது என்பது நெறிதானோ, என்ன நெறியில் இது அடங்கும், இது நியாயமோ என்பதை நீங்கள் கூற வேண்டும் என்றவன், சிறியனுக்கு முடிசூட்டும் செயல் தகுமோ என்றான். சிறியவனாகிய எனக்கு என் அண்ணன் ராமனுக்கு சூட்டப்பட வேண்டிய அந்த முடியானது அவனுக்கு பதிலாக எனக்கு சூட்டப்படுதல் என்பது தகுமோ, இது நியாயமோ என்று கேட்டான். இதுவே 1037வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1038வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.